திமுக என்ன செய்ய போகிறது? இன்னைக்கு தாவேகா அமைச்சரவை விரிவாக்கம் நடந்துருச்சு. 23 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. அது இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு 8 பேர் 7 பேருக்கு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. 4 பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க. இப்படி நிறைய இளம் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 12 பேர் 40 வயதுக்கு உள்ளாக 40 அரௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நிறைய சாதனைகளை தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அப்படின்ற போது இந்த இடத்துல திமுக எப்படி அரசியல் செய்ய போகிறது அப்படின்றது ஒரு கேள்வி. அதை பேசிட்டு அப்புறம் இந்த கூட்டணியை பற்றி நம்ம பேசலாம். இல்லை, திமுகவுக்கு ஒரு சிக்கல் இதுதான், ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னே என்னென்ன நடக்கும்னு நினைச்சாரோ அதெல்லாம் தேர்தலுக்கு பின்ன நடக்குது. வேற ஒன்றும் இல்லை. கூட்டணி ஆட்சி அமைப்போம், என்னை நம்பி வருபவர்களுக்கு நான் அமைச்சரவையில் பங்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு காங்கிரஸ் தவிர வேறு எந்த கட்சியும் அதை நம்புறதா இல்லை. காங்கிரஸும் நம்பி போகணும்னு நினச்சாங்க, அவங்க கட்சி போக விடலை. ஸோ அப்போ அது ஃபெயிலியர், அந்த பாம் ஃபிசில் அவுட் ஆகிடுச்சின்னு நினச்சோம். பட் அந்த பாம் இப்போ வேலை செஞ்சுருக்குது. ஸோ விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னே இந்த திமுக கூட்டணியை டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நினச்சாரு. தேர்தலுக்கு பிறகு பண்ணியிருக்கிறார். இது திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நிறையா பேசிட்டோம். திமுக எங்கே தோல்வி அடைஞ்சாங்க, ஏன் தோல்வி அடைஞ்சாங்க, இன்ன வரைக்கும் அவங்களால முழுமையாக எங்கே நம்ம பின்னடைவை சந்தித்தோம் அப்படின்றத முழுமையாக அவங்களால ஆய்வு பண்ண முடியல. குழு அமைக்கிறாங்க, நிறையா இப்போ அவங்களே சோஷியல் மீடியாவுக்கு வாலண்டியர் ஆகுறாங்க, இன்ஸ்டால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இடத்துக்கு அவங்க அதெல்லாம் நீஜர்க் ரியாக்ஷன்ஸாக பார்க்குறேன் சார். நீங்கள் இன்ஸ்டா மூலமாக மட்டும்தான் விஜய் அவர்களுடைய கட்சி ஜெயிச்சதுன்னு சொல்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். உங்களுக்குள்ள உங்க அமைச்சர்கள் என்ன செய்தார்கள், உங்கள் கட்சி தலைவர்கள் என்ன செய்தார்கள். மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு சீட்டு இல்லைன்னா பொன்முடி பையன் மட்டும்தான் நிற்கணுமா, வேலு அவர்களுக்கு சீட்டு இல்லைன்னா வேலு அவர்களுடைய மகன் மட்டும்தான் நிற்கணுமா, காந்தி அவர்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கு கொடுத்தீங்க, அவர் பையனை முந்தி அடிச்சுட்டு அவர் திருப்பி பிஃபார்ம் வாங்கிட்டு போறாரு. அப்போ இதெல்லாம் தான் திமுகவினுடைய பிரச்சனைகள். இன்ஸ்டாகிராமில் போய் விஜய் அவர்கள் பேசினதுனால மட்டும் ஓட்டு போடலை மக்கள். திமுக போன்ற ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறத அவங்க பார்க்குறத விட்டுட்டு இன்னமும் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சிக்கு மக்கள் விலை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டினரி ஓட்டருடைய இன்டெலிஜென்ஸை குவெஸ்சன் பண்ணுற மாதிரி விஷயங்களை திமுக செய்யவே கூடாது. இதை கருணாநிதி அவர்களுடைய திமுக செய்திருக்கார். இது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம், இந்த ஒரு எலக்டோரல் ஓட்டருடைய இன்டெலிஜென்ஸை கொஸ்டின் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதிமுக தான் முந்தைய காலத்தில் செய்திருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை செய்வாங்க. ஆனால் இதை திமுக செய்வது உண்மையிலே வியப்புக்குரியதாக இருக்கிறது. அவங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல அவங்க இன்னும் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு, நாங்கள் தோல்வியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம், தோல்வி வெற்றின்றது எங்களுக்கு சகஜம், இதுலேருந்து நாங்கள் மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதெல்லாம் கரெக்டு. தோல்வி சகஜம். 13 வருஷம் 10 வருஷம் அவங்க ஆட்சி கட்டில வெளியில் இருந்தது எல்லாமே ஓகே. பட் இன்ஸ்டாகிராமால் மட்டும்தான் ஜெயித்தாங்க, சினிமா கவர்ச்சியால் மட்டும்தான் ஜெயித்தாங்க, குழந்தைங்களுக்கு நீங்கள் லாலிபாப் கொடுத்துட்டு ஜெயிச்சிட்டீங்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு விஷயம்? அந்த குழந்தைகளோ இல்லை 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும் வாக்களித்து மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரா? இல்லை, 108 தொகுதியில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி எல்லாத்தையும் துடைத்தெறிந்து எல்லாத்தையும் உடைச்சு வரும் பொழுது அதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும். அப்போ தான் உங்ககிட்ட என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது. வெறும் இன்ஸ்டாகிராமையே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வாரிசு அரசியலுக்கோ இல்லை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் இன்ஹெரண்ட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அப்போ இன்ஸ்டாகிராமையே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த சிக்கல் பெரிய சிக்கல் சார். நீங்கள் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்குறோம். பட் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக யார் வர முடியுது அப்படிங்கிற விஷயங்கள். இது திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்கிறேன். இதெல்லாம் தான் நீங்கள் முதல்ல உங்களுடைய ஆர்கனைசேஷனை முதல்ல நீங்கள் டெமோக்ரட்டைஸ் பண்ணணும். அந்த டெமோக்ரட்டைஸ் ஆகுது. இளைஞர்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. அந்த பெரும்பாலும் இளைஞர்கள் ஏன் கார்த்திக் மோகனாக இருக்கிறார்கள், அது ஏன் கௌதம் சிகாமணியாக மட்டும் இருக்கிறார்கள்? அப்படிதான் கேள்வி கேட்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? டாக்டர் கோகிலாமணி வந்திருக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான்.
நீங்கள் வந்து இப்போ என்ன விஜய் அவர்களுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது, 67 திமுக என்ன பண்ணுச்சோ அதே தான் விஜய் அவர்களும் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. 67 சாமானியர்களை வைத்து காமராஜர் போன்ற மிகப்பெரிய தலைவர்களை திமுக தோற்கடித்தது. இன்னைக்கு அதே சாமானியர்களை வைத்து தான் வந்து தாவேகா வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியினுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய தலைவர்களை தோற்கடிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அடிப்படையில் நீங்கள் டிராயிங் ரூமுக்கு போய் நம்ம கட்சியை வளப்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இளைஞர்கள் அப்படின்னும் போது அந்த இளைஞர்களுடைய தந்தை வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கு மட்டும் நீங்கள் வாய்ப்பு எடுக்கக்கூடாது, எல்லா இளைஞர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த இடத்துல தான் இந்த சிக்கல் ஆரம்பிக்குது. இளைஞர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது டிஆர்பி ராஜா இளைஞர் இல்லையா, கார்த்திக் மோகன் இளைஞர் இல்லையானா ஆமாம் இளைஞர்கள் தான், ஆனால் அவர்களுடைய பின்புலம் என்னன்னு இருக்குது இல்லை, அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த லெகசி பாலிடிக்ஸ். அந்த லெகசி பாலிடிக்ஸ் இதை வந்து நீங்கள் எப்படி வந்து இது பண்ண போகிறீங்க. இன்னொன்று, இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அது திமுக ஆரம்பிச்சது அதிமுக ஆரம்பிச்சதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். அது காங்கிரஸ் காலத்திலேருந்தே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணது வந்து இந்த ரெண்டு பார்ட்டிஸ். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் வந்து மக்களுக்கு அந்த பணம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ தாவேகா வந்து 2 தொகுதியிலையும் 3 தொகுதியில் தான் மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க, இல்லை மேக்ஸிமம் 5 தொகுதி. பட் 234 தொகுதியிலையும் திமுக அதிமுக 2 கட்சியும் கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. கொடுக்கப்பட்ட பணம் அது வந்து மக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கு. 2000 ரூபாய் ஒரு வாக்கு, 5000 ரூபாய் ஒரு வாக்கு. அப்போது மக்களுக்கு வந்து எவ்வளவு தான் ஊழல் நடக்குது. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு 40 கோடி 50 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா சும்மா செலவு பண்ணுவாங்களா? அப்போ அந்த பணம் வருது இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை மட்டும் இல்லை சார், இது 2 பார்ட்டிஸ்க்கு எதிராக போடப்பட்ட வாக்குகள். அப்படி தான் அதை எடுத்துக்கணும். எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ்க்கு எதிராக இளைஞர்கள் வந்து இளைஞர்களும் மக்களும் வந்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஒரு எழுச்சி தான், ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படிங்கிறது தான். மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா இடத்துலையும் நாம் கேட்டோம், நீங்களும் போனீங்க நானும் போனேன் கேட்டோம். ஆனால் அது வந்து ஆட்சி மாற்றம் அளவிற்கு ஒரு புதிய கட்சி வந்து பெருமளவிற்கு வந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற இடத்துல தான் நாம் எல்லாம் சந்தேகப்பட்டோம். அந்த அளவுக்கு நடக்குமா, அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தாவேகா செய்ய முடியுமான்னு. ஆனால் அது நடந்துருச்சு. அந்த மாற்றம் அப்படிங்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர யாரும் அந்த கவர்ச்சிக்காக மட்டும் போடலை. ஏதோ ஒரு நம்பிக்கை விஜய் மீது வைத்து தான் போட்டிருக்கிறாங்க.